ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயான்சி ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்டு ஃப்ளூயிட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஃப்ளூயிட் மெஷர்மெண்ட் அண்ட் ஃப்ளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்டு ஃப்ளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட், வெலாசிட்டி மெஷர்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அப்படி நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்றது டைனமிக் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி கன்சிடரேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ளோ வித் ஃபோர்ஸ் கன்சிடரேஷன், ஃப்ளோ வித் வெலாசிட்டி கன்சிடரேஷன் ஃபார் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். இப்போ ஃப்ளோ வித் ஃபோர்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? 1 minute. எஸ், ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஆல் தி 3 ஃபோர்ஸஸ் கன்சிடர் ஃபார் தி நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். இந்த 3 ஃபோர்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண போகிறோம். அப்படி இந்த 3 ஃபோர்ஸும் கன்சிடர் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்டு கைனெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 3 ஃபோர்ஸுங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்பாங்க? நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஈக்குவேஷன் இது? நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, லைக் இப்போது ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன் என்னென்னா மொமெண்டம் ஈக்குவேஷன். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, இப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா அண்டு மொமெண்டம் ஈக்குவேஷன். நியூட்டன் செகண்ட் லா இஸ் காமன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி ஃபோர்ஸ் ஹேவிங் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ளோ கன்சிடர் ஈக்குவல் டு ஒய் டைரக்ஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கன்சிடரேஷன் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ், இப்போ இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யார் அப்படின்னா யூலர்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். யூலர் ஆர் ஆய்லர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2D, okay, flow is the 2D flow only in viscous fluid with steady flow momentum equation யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம்? momentum equation அப்படின்னு சொல்கிறோம். in viscous fluid அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம்? viscosity is 0, flow is the steady fluid நமக்கு என்ன? velocity is constant இருக்கும். கரெக்டுங்களா? எஸ், அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்னென்னா dou P divided by rho plus G into dz plus V into dV equal to 0. இதுதான் நமக்கு யூலர்ஸ் ஈக்குவேஷன், மோஷன் ஆஃப் தி ஸ்டடி ஃப்ளூயிட். யூலர்ஸ் ஈக்குவேஷனுடைய மோஷன் ஆஃப் ஸ்டடி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டது கிடையாது. பெஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வருது அப்படின்னா பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனில் நம்ம வந்து 3 எனர்ஜி கன்சிடர் பண்ண சொன்னோம். ஒன்று ப்ரெஷர் எனர்ஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி, அடுத்தது டேட்டம் ஆர் கிராவிட்டி எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், அப்போது பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் சம் ஆஃப் தி 3 எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தி 3 எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ எனர்ஜி, அப்போது எந்த எனர்ஜியாக இருக்கட்டும் P by ரோஜி அப்படின்றது நமக்கு என்னது? யூனிட் வெயிட். கரெக்டுங்களா? அப்போ P by ரோஜி இஸ் தி யூனிட் வெயிட். அப்போ இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் கான்செப்டில் தான் நம்ம வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா யூலர்ஸ் ஈக்குவேஷனோட இன்டகிரேஷன் தான். அதாவது டோ P டிவைட் பை ரோ. அப்போ இது இன்டகிரேஷன் பண்ணுங்கள். டோ P இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? P நமக்கு கிடைக்குமா? எஸ், P ரோ நமக்கு கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. ப்ளஸ் இது இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? G நமக்கு கிடைக்கும். இது DPன்னு வச்சுக்கலாம் சரி, நீங்கள் டோபின்னு வச்சுக்கலாம் சரி. ஓகேங்களா? GZ இங்கே வந்து பார்த்திங்கன்னா V into dV. அப்போ dVனா நமக்கு என்ன வரும்? V இன்டகிரேஷன் பண்ணால் V squared by 2ன்னு வரும். 2 வந்துருச்சா? எஸ், கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா பக்கமும் Gயால் மல்டிப்ளை பண்ணலாம். மேலே கீழே Gயால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ G ஓகே, சாரி, இப்போ என்ன பண்ணலாம்? எஸ், கரெக்ட். அப்போது இது Gயால் நம்ம டோட்டலாக டிவைட் பண்ணிடலாம். சரிங்களா? Gயால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? G, இங்கேயும் நமக்கு G. அப்போ நமக்கு என்ன? P by rho G, V square by 2G plus Z is equal to constant. இதுதான் நமக்கு பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? flow on the left side of the pipe, flow on the right side of the pipe னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய integration of the Euler's equation is known as Bernoulli's equation. அப்போ sum of the total energy is equal to constant. ரொம்ப முக்கியமான ஒரு
கொஸ்டின் இது. ஓகே, அப்போ இதனுடைய அசம்ஷன் என்னென்ன? ஓகேங்களா, ஒவ்வொரு தியரிக்கும் ஒரு அசம்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பெர்னோலிஸோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தா, flow is uniform flow in viscous fluid, viscosity is 0, laminar flow is the irrotational flow, frictionless fluid, steady and uniform fluid is the ideal fluid, continuous flow அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பீசோமெட்ரி ஹெட் அப்படின்றது இங்கே பாருங்கள், ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட். இந்த ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு பீசோமெட்ரிக் ஹெட். அப்போ இந்த லைனில் வந்து எங்கே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, the equation of the Bernoulli equation is considered as center of the pipeline அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, center of the pipeline. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், center of the pipeline. The piezometric head is considered for the center of the pipeline. The velocity head, the velocity of flow v squared by 2g அப்படின்றது நீங்கள் டிபெண்டிங் upon the kinematics flow. ஓகேங்களா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பண்ணாமல் விட்டாலும் போகலாம். பிகாஸ் ஆஃப் நமக்கு வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நம்ம படிப்போம். ஓகேங்களா, வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து சென்டரில் மேக்ஸிமம் இருக்கும், எட்ஜில் நமக்கு 0 வரும்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் தான் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், இப்போ ரொட்டேஷன் ஃப்ளோ, இர்ரோட்டேஷன் ஃப்ளோ. இர்ரோட்டேஷன் பேஸ்ட் ஆன் தி ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இர்ரோட்டேஷன் ஃப்ளோ அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம்? கர்ல், CURL, கர்ல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு சொல்லுவோம். சரிங்களா, அது வந்து இர்ரோட்டேஷன் ஃப்ளோ. நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு ஆஃப் ஆஃப் தி கர்ல் தான் நமக்கு ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கரெக்டுங்களா? எஸ். அப்போ எனர்ஜி, ஓகேங்களா, அது எனர்ஜி கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ P/ρg v squared × g z is equal to constant of this point and this point both are the equal அப்படின்றாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன இருக்கும்? எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னா இன்லெட்டில் வரக்கூடியதும் அவுட்லெட்டில் வரக்கூடிய டிஸ்சார்ஜ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். தெர் இஸ் நோ ஹெட் லாஸ் நமக்கு 0வாக இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ ரொட்டேஷனல் ஃப்ளூயிட் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு தி சேம். ஓகே, நாட் ஈக்குவல் டு சேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் இன்லெட்டில் வரக்கூடியது அவுட்லெட்டில் வரக்கூடியது எனர்ஜி ஈக்குவலாக இருக்குது, சம் ஹெட் லாஸ் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட் 1 இது பார்ட் 2. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி ஈக்குவேஷன் வருது நம்ம எழுதலாம். இப்போ ஃப்ளோ வந்து இன்விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேஷனல் ஃப்ளூயிட் இன்விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லியாச்சு, எனர்ஜி சேம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் சேம் அப்படின்னா நமக்கு என்ன ரொட்டேஷன் பாசிபிள், ஸோ அதனால் விஸ்காசிட்டி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஸ்காசிட்டி வருது? பிகாஸ் ஆஃப் ஷியர் அண்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். பார்த்தோம் இல்லைங்களா, டோ டீட்டா டோ பை டோ டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டீட்டா, ஓகேங்களா, டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆர் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஃப்ளோ இஸ் தி விஸ்கஸ் ஃப்ளோ, ரொட்டேஷனல் ஃப்ளூயிட், ரொட்டேஷன் வேல்யூ நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுது? ஓகேங்களா, ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா ஒரு பைப் ஃப்ளோ. ஓகேங்களா, இதுதான் ஒரு பைப் எங்களுக்கு. ஓகே, ஒரு பைப் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். திஸ் ஈக்குவேஷன், திஸ் பார்ட் 1, திஸ் பார்ட் 2. So, அப்போ எனர்ஜி ஈக்குவேஷன் ஆஃப் பார்ட் 1 P/ρg v squared by 2g z is equal to constant equal to 1 equal to this is 1 P/ρg v squared by 2g z is equal to plus head loss. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ளோ இஸ் த ரொட்டேஷனல் ஃப்ளூயிட் அப்படின்னா ஹெட் லாஸ் எங்களுக்கு 0, யூனிஃபார்ம் ஃப்ளூயிட்னால எங்களுக்கு ஹெட் லாஸ் வந்து 0. ஃப்ளோ இஸ் நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா ஹெட் லாஸ் எங்களுக்கு வேல்யூ வரும், அந்த ஹெட் லாஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃப்ளோ இஸ் விஸ்கஸ் ஃப்ளோ கண்டிஷனுக்கு ஹெட் லாஸ் வேல்யூ எங்களுக்கு வரும். வாட்டர் ஃப்ளோ வித் ஹையர் ஹெட் டு லோவர் ஹெட், அதாவது ஹெட் லாஸ் அப்படின்றது என்ன நமக்கு என்ன? வாட்டர் வந்து ஹையர் ஹெட்லேருந்து லோவர் ஹெட் ஃப்ளோ ஆகும்போது இதனோட ஹெட் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, இதை தான் நம்ம வந்து ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனோட ஹெட் டிஃப்ரெண்ட் இஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? தி எனர்ஜி ரிப்ரசன்டட் பை தி ஹைட் ஆஃப் தி ஃப்ளூயிட் காலம். எனர்ஜி எப்படி நம்ம ரெப்ரஸ் பண்ணுறோம்? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் நம்ம இதை? ஹைட் ஆஃப் தி ஃப்ளூயிட் காலம். ஏன்னா ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρg ஹெச்சுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ρg கீழே கொண்டு விட்டீங்க. ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் சொல்லுங்கள், எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி வாட்டர். அப்போ ஹெச் கரெக்டுங்களா? அப்போ வாட்டர் காலமாக தான் நம்ம வந்து ரிப்ரஸ் பண்ணுறோம். ஓகே, த ரொட்டேஷனல் ஃப்ளோ ஆல்சோ பாசிபிள் when the fluid is same streamline அப்படி சொல்கிறோம். ரொட்டேஷனல் ஃப்ளோ ஆல்சோ the head loss வந்து பாசிபிள். ஓகேங்களா, ஹெட் லாஸ் வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ ஆல்சோ ஹெட் லாஸ் இஸ் பாசிபிள் 0 when the fluid is when the fluid is flow in same streamline வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோ ஆகும்போது ஒரே ஸ்ட்ரீம்லைனாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரீம்லைன் எதுக்கு யூஸ் ஆகுது? டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் சேம் ஸ்ட்ரீம்லைனில் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஹெட் லாஸ் நமக்கு 0 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அதை வச்சு எப்படி கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்றது பேசிக் கொஷின் தான் இதெல்லாம். P/ρg v squared by 2g z is equal to constant, பெர்னோலி ஈக்குவேஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி எனர்ஜி ஈக்குவல் டு 0, இல்லை சம் ஆஃப் தி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் பெர்னோலிஸில் கான்ஸ்டன்ட், யூலஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ டிஸ்சார்ஜ் மெஷரிங், இப்போ வந்து ஃப்ளோ டைனமிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளோ மெஷர்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுறது, வெலாசிட்டி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வென்சுரி மீட்டர், ஓகேங்களா, இப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க. எப்படின்னா வென்சுரி மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, பிட்டா டியூப் எதுக்கு யூஸ் ஆகுது, ஆரிஃபைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா, எஸ் போகலாமா? வென்சுரி மீட்டர் இஸ் த டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட் டிவைஸ். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல்? வென்சுரி மீட்டருடைய பிரின்சிபல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட்
the pressure head is converted into velocity head அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the pressure head is converted into velocity head. இப்போ என்ன நமக்கு வாட்டர் ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் என்ன பண்ணும் நமக்கு இங்கே நமக்கு சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரெஷர் ஹெட்டை நம்ம வந்து பேசுகிற அந்த ப்ரெஷரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் வெலாசிட்டி ஹெட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ப்ரெஷர் ஹெட்டை வெலாசிட்டி ஹெட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோட பிரின்சிபல் இதுதான். அப்போ இது என்ன எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வென்சுரி மீட்டர் இஸ் டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த வென்சுரி மீட்டர் நம்ம பார்க்கலாம். 1 minute. எஸ். ஸோ வென்சுரி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்துடுவோம். இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஓகே. எஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து வென்சுரி மீட்டர். வென்சுரி மீட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. சில நேரத்தில் பைப் போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேட் வால் மாதிரி போட்டு சின்னதாக ஒரு பைப் இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கும். இதுக்குன்னா ஃப்ளோ மெஷர் பண்ணுறதுக்கு, டிஸ்சார்ஜ் எவ்வளோ போகுது மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 பார்ட் நமக்கு இருக்குது. 1 இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வர்ஜன் பார்ட் அப்படின்றோம். இது வந்து கன்வெர்ட் ஆகிறது, இந்த மாதிரி கன்வெர்ஜ் ஆகிறதுனால கன்வர்ஜன் பார்ட் அப்படின்றோம். இது நமக்கு டைவர்ஜன் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நமக்கு வந்து மோனோமீட்டர். ஓகேங்களா? இது நமக்கு வந்து சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் அட்டாச் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? இது நமக்கு த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்மளுடைய த்ரோட். ஓகே. இது வந்து குறுகி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் த்ரோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கழுத்து, அதுக்கப்புறம் த்ரோட் தொண்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி இருக்கிற மாதிரி த்ரோட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஹெட். ஓகேங்களா? கன்வர்ஜன் டைவர்ஜன் பார்ட் அப்படின்னு. அப்போ இந்த கன்வர்ஜன் பார்ட்டுடைய இந்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு கன்வெர்ட் ஆகுது, அதாவது எவ்வளோ வந்து கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்கும். 20 to 30 டிகிரி. சரிங்களா? டைவர்ஜன் பார்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6 to 7 டிகிரி. இது 6 to 7 டிகிரி தான் இருக்கணுமா? மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ செப்பரேஷன், அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிடுங்களாமா, ஃப்ளோ செப்பரேஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு அவாய்டிங் ஃப்ளோ செப்பரேஷன் த ஆங்கிள் ஷுட் நாட் கிரேட்டர் than 7 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த கன்வர்ஜன், இந்த டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த்ரோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சாரி, டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் இஸ் ஈக்குவல் டு 4 times. Yes, okay. Diameter of the convergence is equal to இங்க வாங்க. Diameter of the convergence is equal to 2 to 3 times diameter of the divergence னு சொல்றோம். அதாவது இதுதான் நமக்கு வந்து diameter of the okay. இதுதான் நமக்கு diameter of the convergent. Okay. 1 minute. Diameter of the convergent. இது நமக்கு diameter of the divergent. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 to 3 times. convergent ஓட diameter தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 to 3 times அப்படின்னு சொல்றாங்க. Diameter of the convergent equal to 2 to 3 times of diameter of the divergent அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து diameter of the throat is equal to 0.75 times of convergent. அதாவது diameter of the throat, இது நம்ம throat பார்த்தோம் இல்லைங்களா, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.75 times of convergent அப்படின்னு சொல்கிறாங்க. diameter of the throat. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிஸ்சார்ஜ் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்றத நமக்கு இப்போ வந்து கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். அப்போ டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? எஸ். போகலாமா? ஓகே. ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? போகலாமா? எஸ். 1 minute. ஸோ இது நம்ம சொல்லியாச்சு. டயாமீட்டர் ஆஃப் தி கன்வர்ஜென்ட், இது டயாமீட்டர் ஆஃப் தி த்ரோட், இது டயாமீட்டர் ஆஃப் தி டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? எஸ். இப்போ இந்த A1 அப்படின்றது என்னென்னா ஏரியா ஆஃப் தி பைப், இந்த கனெக்டட் பைப், இந்த சிம்பிள், அதாவது இந்த யூடியூப் மோனோமீட்டர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இது இந்த வென்சுரி மீட்டர், இது வந்து சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். இந்த வென்சுரி மீட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்புடைய ஏரியா தான் நமக்கு வந்து இந்த A1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி த்ரோட் கிடையாது, கனெக்ட் பண்ணக்கூடிய பைப். ஓகே. எஸ். A2 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி த்ரோட், இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் தி த்ரோட். ஓகேங்களா? இது ஏரியா ஆஃப் தி த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். A1ன்றது ஏரியா ஆஃப் தி பைப், A2 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஓகே. இப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் ப்ரெஷர் 1 PA மைனஸ் P2, அது PA PB அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இங்கே ஒரு அட்டாச் ஆயிருக்கு, இங்கே ஒரு அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 லைன் நமக்கு சேம். கரெக்டாக? இப்போ இந்த 2 லைனும் சேம். அப்போ நமக்கு இந்த ஃப்ளூயிடு நமக்கு என்ன இருக்கும்? ஒன்று வந்து ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோனோமெட்ரிக் ஃப்ளூயிடு வந்து மெர்க்குரி. ஓகேங்களா? அப்போது ஹைட் H is equal to X into specific gravity of monometric fluid divided by S minus 1. Specific gravity of monometric fluid minus 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது H is equal to X into specific gravity of monometric fluid divided by specific gravity of flowing fluid minus 1. இது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா சேம் அதே ஃபார்முலா தான். அதாவது ப்ரெஷர் A, இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ப்ரெஷர் A ப்ளஸ் ரோ G H ஈக்குவல் டு ப்ரெஷர் B இன்ட்டு மோனோமெட்ரிக் ஃப்ளூயிட் ஈக்குவல் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். நீங்கள் இதெல்லாம் ஆன்சர் எக்ஸாமில் ஈக்குவல் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. இது சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மோனோமெட்ரிக் ஃப்ளூயிட் SPE அப்படி SM அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இதே நமக்கு இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா
இது அப்படியே நமக்கு வந்து ஆன்சர் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், ஆன்சர் மைனஸில் வரும். ஆல்ரெடி நம்ம படிச்சு இல்லைங்களா, இன்வெர்டட் மியூ ப்ரெஷர் நமக்கு ஹைட் நமக்கு வந்து மைனஸில் வரும்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, இன்வெர்டட் கேஸ் இதெல்லாம் கேட்டதில்லை, ஜஸ்ட் ஞாபகமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித்தவுட் லிக்யூட், ஓகே எங்களுக்கு லிக்யூடே கொடுக்கல, டேரெக்டாக வால்யூம் கொடுத்துருங்க அப்படின்னா, ஸோ டென்சிட்டியில் நம்ம என்ன பண்ணணும், ஹைட் எடுத்துகிட்டு வரணும். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். அப்போ அதுலேருந்து நமக்கு வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரணும். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, எஸ், எம் ஃபார் மாஸ், ஏ ஃபார் ஏரியா ஆஃப் தி பிஸ்டன் பேஸ், டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா, இந்த மோனோமெட்ரிக் ரீடிங் டஸ் நாட் டிபெண்டிங் ஆன் இன்க்ளினேஷன் ஆஃப் தி வென்சுரிமீட்டர். இந்த வென்சுரிமீட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லை நீங்கள் வந்து வெர்டிகலாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ இன்க்ளினேஷன் ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த மோனோமெட்ரிக் ஹைட்டோட ஃப்ளூயிட் ஹைட்டு நமக்கு சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகுது. சேம் தான். சம்டைம் என்ன கொடுப்பாங்கன்னா, the initially the monometric is fixed for 45 degree, so finally is come to the original position of the horizontal 90 degree, so what is the monometric inclination அப்படின்னு கேட்பாங்க. there is no change, சேம் ஹைட் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, ஸோ இப்போ இது வரலாம் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது வந்து ஹெச் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எவ்வளோ வந்து ஹைட் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது டேரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா, அது ஃபார்முலா டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. சேம் கான்செப்டில் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ டிஸ்சார்ஜ், ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஆர் theoretical discharge or ideal discharge. ஓகேங்களா, ideal discharge or theoretical discharge is equal to A1 A2 divided by under the square root of A1 square minus A2 square into root 2 GH. ஓகேங்களா, இது வந்து ஏரியா, இது வந்து வெலாசிட்டி. ஓகேங்களா, ஏரியா இன்ட்டு டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி எங்கேருந்து வந்துச்சு, V ஸ்கொயர் பை 2Gன்னு சொன்னீங்க. இதுதான் எங்களுக்கு ஹைட்டு. அப்போ V தான் எனக்கு வேணும். அப்போ 2G H இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ ரூட் எடுத்துட்டேன், அதுதான் நமக்கு வெலாசிட்டி வந்துருச்சு. சரிங்களா, எஸ். அப்போ CD அப்படின்றாங்க. CDனா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். இந்த ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இந்த முக்கியமாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை CD? CD ஏதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பை ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஆக்சுவலுக்கும் தியரட்டிக்கலும் எவ்வளோ இருக்கும், எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து கிரேட்டர் தென் 1 விட போகாது, ஈக்குவல் டு 1 வர வாய்ப்பு இருக்குது. நோ லாஸ் அப்படிங்கும்போது நமக்கு வரும். ஓகேங்களா, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, H இஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ப்ரெஷர் இன் பீசோமெட்ரிக் ப்ரெஷர். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் ஹெட் இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் கன்வெர்ட் பண்ணணும். மோனோமெட்ரிக், அதாவது மோனோமெட்ரிக் ஃப்ளூயிட் வந்து நமக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, எஸ். இப்போது ஹெட் வந்து H, தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா P1 P2. சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்து போட்டுக்கொண்டே தான். ஓகேங்களா, எஸ். இப்போது இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியுமா, நமக்கு வந்து டேட்டம் ஹெட் சேம் பிகாஸ் ஆஃப் த பைப் லைன் வி ஆர் கன்சிடரிங் இன் சென்டர் லைன். அப்போ சென்டர் லைன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 1 மினிட், இந்த சென்டர் லைன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இதான் நம்ம பைப் லைன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சென்டர் லைன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், சென்டர் லைன் கன்சிடர் பண்ணும்போது இதனுடைய டேட்டம் ஹெட், இதனுடைய டேட்டம் ஹெட் நமக்கு வந்து 0. Z1 Z2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால இந்த பக்கம் ஃபார்முலா எழுதும்போது நமக்கு என்ன வரும், Z1 Z2 சேம். ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கான்செப்ட், ஓகே, வாட் இஸ் வாட் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிங்க போதும். டேட்டா கொடுக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ H இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி எடுத்து தான் நமக்கு வேணும் அந்த ரூட் 2 GHல. அப்போ P1 மைனஸ் P2 ரோஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த P1 அப்படின்றது ப்ரெஷர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் நமக்கு. ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் கொடுத்துருவாங்க காஜி ப்ரெஷர், இன்னொன்று வந்து காஜி ப்ரெஷர் நெகட்டிவில் கொடுத்துருவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் MM ஆஃப் HGயில் நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்போ P2 இஸ் ஈக்குவல் டு வேக்கம் 40 mm ஆஃப் HG அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஹைட்டு கன்வெர்ட் பண்ணோம். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோஜி ஹெச். ஆல்ரெடி இதே சேம் கான்செப்ட்டில் ஒரு சம் நம்ம போட்டிருப்போம் முன்னாடி, ப்ரெஷர் கன்வெர்ட்டில். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜோட போய் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு A1 A2 கேன்சல். அப்போ தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜில் நமக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் நமக்கு என்ன நடக்குது, ஹெட் லாஸ் நமக்கு நடக்குது. சரிங்களா, என்ன நடக்குது நமக்கு, ஹெட் லாஸ். அப்போது டோட்டல் ப்ரெஷர் ஹெட்லேருந்து சம் ஹெட் லாஸ் நமக்கு நடக்குது, அதை நீங்கள் எழுதிடுறீங்க. அப்போ ரூட் 2G கேன்சல். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ CD இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் H மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை H அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அதர்வைஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஹெட் லாஸ் டிவைடட் பை Hன்னு கூட எழுதுறோம் நம்ம. சரிங்களா, எஸ். அப்போது ஹெட் லாஸ் அதிகமாக CD வேல்யூ நமக்கு என்னாகும், அதிகமாகும். ஹெட் லாஸ் அதிகமாக
சிடி வேல்யூ நமக்கு என்ன சாரி கம்மியாகுது ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாகுது. ஹெட் லாஸ் மோர், சிடி வேல்யூ இஸ் வெரி லெஸ் அண்டு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஆல்சோ வெரி லெஸ். ஹெட் லாஸ் அதிகமாக நமக்கு எங்கே டிஸ்சார்ஜ் கிடைக்க போகுது, கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இந்த வென்ச்சுரி மீட்டருக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0.94 to 0.98. அதாவது எஃபிஷியன்சி தான், வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது 0.94 to 0.9 ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் விட. ஐடியல் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஐடியல் டிஸ்சார்ஜ் அண்ட் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ரெண்டுமே வந்து நமக்கு சேம் வேல்யூ தான் சரிங்களா. எஸ், இது வென்ச்சுரி மீட்டர். நெக்ஸ்ட் போகலாங்களா, ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே, அடுத்து மவுத் பீஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது பிட்டா டியூப். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ், இது ரெண்டு டாபிக். அதாவது இது ரெண்டு வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது, இந்த ஆரிஃபைஸ் அண்ட் மவுத் பீஸ். பிட்டா டியூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த 3 கான்செப்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ டைனமிக்ஸ் அண்டு ஃப்ளோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரி சரிங்களா. எஸ், போகலாமா. எஸ், ஓகே. ஸோ ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே, இந்த ஆரிஃபைஸ் மீட்டர் இது நமக்கு டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ். மவுத் பீஸ், திஸ் ஆல்சோ டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ். இது ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ப்போம். த ஸ்மால் ஓப்பனிங் இஸ் ப்ரொவைட் அட் எனி ஷேப் டு மெஷரிங் த டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி டேங்க் அப்படின்றோம். இது எங்களுக்கு ஒரு ஸ்டீல் டேங்க், வாட்டர் டேங்க்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் நான் கொடுக்குறேன், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுக்குறேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுக்குறேன், ஒரு ட்ரபிசாய்டல் ஷேப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ஒரு வியர் மாதிரி தான் நமக்கு இது சரிங்களா. வியர் மாதிரி தான். ஸோ இதுலேருந்து நமக்கு வாட்டர் எவ்வளோ வெளியே வருது, இது வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறது. வெளியே தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இதுக்கு பேர் தான்ப்பா மவுத் பீஸ் அப்படின்னு, ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸ்மால் ரெக்டாங்குலர் ஓப்பனிங் ஆர் எனி ஷேப் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு. இனிஷியலாக அதனோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஓப்பனிங் வந்து A1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இது வெளியே வரும்போது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆகுது. இதுக்கு பேர் தான் வீனா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் the orifice meter, that area of the small, okay, the area is reduced or diameter of the flow is reduced. This is known as vena contracta. Vena contracta அப்படின்னு சொல்லுவாங்க. vena contraction or vena contracta அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஸ், சம்டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த வீணா கான்ட்ராக்டர் இல்லாமல் டேரெக்டாக A1 மட்டும், எங்களுக்கு எந்த ஒரு வீணா கான்ட்ராக்டர் இல்லை, நாங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருங்கன்னு சொன்னாங்கன்னா டிஸ்சார்ஜ் Q = ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஒரே ஒரு ஏரியா தான். வெலாசிட்டிக்கு √2gh ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா போட்டுக்கலாம். A1 போட்டு டேரெக்டாக மல்டி பண்ண ஆன்சர். இப்போ 2 ஏரியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா A1 A2 அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிவைடட் பை அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் நம்ம போடணும் சரிங்களா. எஸ், சேம் மவுத் பீஸ், இட் இஸ் நத்திங், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லென்த் ஆஃப் பைப் தான் சொல்கிறோம். அதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 times டயாமீட்டர் இருக்கும். இட் இஸ் a ஷார்ட் லென்த் ஆஃப் தி பைப் ஃபிட்டட் இன்டு தி டேங்க். ஓகே, இது ஒரு டேங்க்கு, ஒரு பைப் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. 2 to 3 times. இது ஒரு மார்க் கொஸ்டின். தி மவுத் பீஸ், த லென்த் ஆஃப் தி பைப் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 times டயாமீட்டர் ஆஃப் தி பைப். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி டிஸ்சார்ஜ். அப்போ டிஸ்சார்ஜ் Q = ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஏரியா = by d squared by 4, வெலாசிட்டி √2gh. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேசிக் டாபிக் அப்படின்றதான், இது ரொம்ப டீப், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் போகும்போது நம்ம நீட்டாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக படிக்கலாம் ஓகேங்களா. எஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப். டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சீப்பர் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.64 to 0.78 வரை நடக்குதுங்களாமா. அது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ அதனால் நமக்கு என்ன இருக்கும், லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், லோ டிஸ்சார்ஜ் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்றோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ரேஷியோ பிட்வீன் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, பிட்டா டியூப் இஸ் தி இட் இஸ் யூஸ்டு ஃபார் வெலாசிட்டி மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. லோக்கல் வெலாசிட்டி, அதாவது ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணோம் ஓகேங்களா. லோக்கல் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லோக்கல் வெலாசிட்டி இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா, வெலாசிட்டி ஹெட்டை ப்ரெஷர் ஹெட்டை கன்வெர்ட் பண்ணுவார் இவர். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் ஹெட்டை வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ப்ரெஷர் ஹெட்டை வெலாசிட்டியாக கண்டுபிடிச்சி இதனுடைய பிரின்சிபலில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஹெட் கைனடிக் ஹெட் இஸ் கன்வெர்ட் டு ப்ரெஷர் ஹெட்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் மெஷரிங் லோக்கல் வெலாசிட்டி. த வெலாசிட்டி இஸ் ரெடியூஸ்டு 0. that point is known as stagnation point அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வெலாசிட்டி எங்கெல்லாம் நமக்கு 0 ஆச்சோ அந்த பாயிண்ட் நமக்கு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டாக்னேஷன் ஹெட், ஓகே, த ஸ்டாக்னேஷன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி நீங்கள் பீசோமெட்ரிக் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட்னு சொன்னீங்களோ, இங்கே ஸ்டாக்னேஷன் ஹெட்ன்றது ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் ஓகேங்களா. பிகாஸ் அந்த பீட்டா டியூப். அப்போ ஸ்டாக்னேஷன் ஹெட்னு சொல்கிறீங்க, வெலாசிட்டி 0 ஆகாதா, அந்த இடத்துல 0 ஆனால் தான் அதுக்கு பேர் ஸ்டாக்னேஷன் ஹெட், ஆகலன்னா அதுக்கு 0 ஸ்டாக்னேஷன் ஹெட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. எஸ், அப்போ P/ρg
v square plus 2g தான் நமக்கு வந்து ஸ்டாக்னேஷன் ஹெட். ஓகே, சேம் அதே ஃபார்முலா வெலாசிட்டி v equal to root 2gh அந்த ஃபார்முலா எடுத்தாச்சு. அந்த மோனோமீட்டர் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சினா முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னு எடுத்தீங்கன்னாலும் ஆன்சர். வேக்கம் கண்டிஷன் இருந்தால் நெகட்டிவ் ப்ரெஷர், வேக்கம்னு சொல்லிடுவாங்க, அது ப்ரெஷர் ஆஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? எஸ், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து சைனை மாற்றி போடணும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, பிட்டா டியூப் மெஷரிங் தி டோட்டல் ஹெட் ஸோ இஸ் நோன் அஸ் டோட்டல் ஹெட் டியூப் அப்படின்னு. பிட்டா டியூபோட இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹெட் மெஷர் பண்ணுதுங்களாமா. ஓகேங்களா? டோட்டல் ஹெட் மெஷர் பண்ணுறதுனால இஸ் ஆல்சோ நோன் அஸ் டோட்டல் ஹெட் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டோட்டல் ஹெட் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது கைனட்டிக் ஹெட், ஓகேங்களா, கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா, அதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி, கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக்னேஷன் ஹெட் மைனஸ் ஸ்டாட்டிக் ஹெட் அப்படின்னோம். ஓகேங்களா, ஸ்டாக்னேஷன் ஹெட் மைனஸ் ஸ்டாட்டிக் ஹெட். அப்போ ஸ்டாக்னேஷன் ஹெட் நம்ம பாருங்கள், நமக்கு என்னது ஸ்டாக்னேஷன் ஹெட் மைனஸ் ஸ்டாட்டிக் ஹெட். ஸ்டாட்டிக் ஹெட்ன்றது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வாட்டருடைய ப்ரெஷர் ஹெட், ஓகேங்களா, மைனஸ் இது வந்து மோனோமெட்ரிக் ஃப்ளூயிடாக வரக்கூடிய ஸ்டாக்னேஷன் ஹெட். அப்போ நம்ம ஸ்டாக்னேஷன் ஹெட் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், P by rho g ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2g மைனஸ் ரோ பை g அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் இது நமக்கு அங்கே ரைஸாக இருக்கிற வாட்டராக கூட இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு மோனோமெட்ரிக் ஃப்ளூயிட்னால வரக்கூடிய ரைஸ் வாட்டர். இதெல்லாம் நம்ம கொஸ்டின் சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வேல்யூ 1, ஓகேங்களா, தட் இஸ் நோ லாஸ் 0.98 to 1 வரலும் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்டாக 1, ஓகேங்களா, பட் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. The coefficient of contraction CC is equal to what? Area of the vena contracta divided by actual area of the orifice அப்படின்னு சொல்கிறோம். ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு தண்ணியிலேருந்து நம்ம ஆரிஃபேஸ்லேருந்து தண்ணி வெளியே வரும்போது இந்த ஏரியா நமக்கு வந்து ரிடியூஸ் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். இதுக்கு பேர் தான் ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா டிவைட் பை ஏரியா ஆஃப் தி ஆரிஃபேஸ் இனிஷியல் ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி 0.98. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஒன்று பார்த்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி வெலாசிட்டி ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரோ பெண்ட் பைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பைப்பில் பார்த்தோம், இப்போ ஃப்ளோ த்ரோ பெண்ட் பைப்ஸுங்கும் போது நமக்கு என்ன நடக்குது, அப்போ வெலாசிட்டி நமக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். மாஸ் ஈக்குவல் டு இதான் நியூட்டன் செகண்ட்ஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதை வச்சு நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? எஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30% பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டாபிக் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஸ்பெஷலாக வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.